ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெஸியின் குறிப்புகள். எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படின்னா, 4 மாசம் இந்த வருஷம் முடியறதுக்கு இன்னும் 4 மாசம் தான் இருக்கு. அதுக்குள்ள நம்மனால 4 கிராம் தங்கம் வந்து சேர்க்க முடியுமா? அப்படிங்கிறத வந்து ஒரு சேலஞ்சா எடுத்து நம்ம பண்ணலாமே. ஒரு வருஷம் நீங்க சேர்த்து வைக்க முடியல அப்படின்னாலும், இந்த 4 மாசத்துல எப்படியாவது கஷ்டப்பட்டு ஒரு 1/2 சவரன் நீங்க வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடா இருக்கும். நம்மனால வந்து 4 மாசத்துல சேர்க்க முடிஞ்சதே, அப்ப இதே மாதிரி நம்ம கன்டின்யூ பண்ணி நெறைய நகைகள் வாங்கலாம் அப்படின்னு உங்களுக்கே வந்து தோண ஆரம்பிக்கும். அதே மாரி நியூ இயர்க்கு நம்ம சேர்த்த மாதிரியும் இருக்கும். புது வருஷம் ஆரம்பிக்கும்போது தங்கத்தோட நம்ம ஆரம்பிக்கலாமே! அதுக்காக தான் இன்னைக்கான ஒரு சேவிங்ஸ் பிளான நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த மாரி நான் நெறைய கோல்ட் சேவிங்ஸு, மணி சேவிங்ஸு அது எல்லாமே வந்து வீடியோஸ் போட்டிருக்கேன். முக்கியமா பார்த்தீங்கன்னா, எப்படி வந்து என்னுடைய ஃப்ரெண்டு வந்து காசு சேர்த்து வச்சு வீடு வாங்குனாங்க. எப்படி அவங்களுடைய நகை கடன அடைச்சு இன்னும் ரூ. 2,50,000 சேர்த்து வச்சாங்க. எப்படி அவங்கலாம் வந்து சேமிச்சாங்க அப்படிங்கிற வீடியோஸ் எல்லாமே நான் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல அதோடைய லிங்க் குடுக்குறேன். கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. நம்மள மாரியான நடுத்தர மக்கள், மிடில் கிளாஸ் மக்களுக்கு, லோவர் மிடில் கிளாஸ் மக்களுக்கு ரொம்ப உபயோகமா இருக்கும். நான் இந்த சேனல்ல போடுற வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா, கண்டிப்பா இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா, ஒரு லைக்கும், கமெண்ட்டும் பண்ணுங்க. இப்போ ஃபர்ஸ்ட் விஷயம் நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, ரூ. 150 மெத்தடுன்னு சொல்லுவாங்க. ஒரு நாளைக்கு எவ்வளவு தான் உங்க சம்பளமா இருந்தாலும், ரூ. 150க்குள்ள உங்களுடைய செலவுகள நீங்க வந்து முடிக்க பார்க்கணும். அதே மாதிரி இது வந்து 4 மாசத்துக்கான சேலஞ்சு தான். ஸோ செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் இந்த 4 மாசத்துக்கு தான் இருக்குது. அதுக்கான எவ்வளவு நாட்கள் அப்படின்னு நான் எழுதியிருக்கேன். ஸோ 2 மாதங்கள் வந்து 30 நாள் வரும். 2 மாதங்கள் வந்து 31 நாள் வரும். ஸோ அதுக்கேத்த மாரி தான் நம்ம வந்து கணக்கு போடலாம். இது வந்து நீங்க ஹவுஸ் ஒய்ஃபா இருந்தாலும் இந்த சேவிங் சேலஞ்ச நீங்க பண்ணலாம். இல்லன்னா நீங்க வந்து நியூ இயர்க்கு நீங்க சேர்த்து வைக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, நீங்க ஒரு மாசத்துக்கு முழுசாவே ஒரு அமௌண்ட்ட எடுத்து கூட நீங்க வந்து வச்சுக்கலாம். இல்லன்னா டெய்லி நீங்க வந்து சேமிக்கணும் அப்படின்னு நினைச்சாலும், டெய்லியும் நீங்க காசு எடுத்து வைக்கலாம். இல்லன்னா வாரத்துக்கு ஒரு முறை கூட நீங்க காசு எடுத்து வைக்கலாம். ஸோ முதல்ல என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்ப செப்டம்பர் மாசத்துல இப்ப வாரத்துக்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் நெறைய வீடியோஸ்ல, நோ ஸ்பெண்டிங் டே அப்படின்னு நீங்க வந்து வாரத்துல ஒரு 2 நாட்கள் கண்டிப்பா வச்சுக்கோங்க. அப்பதான் நம்மனால வந்து காசு சேமிக்க முடியும். 5 நாட்கள் செலவு பண்ணிட்டு 2 நாட்கள்ல எதுவுமே வந்து செலவு பண்ணாம வச்சுக்கோங்க. அந்த மாரியான வாரத்துல 2 நாட்கள்ல நீங்க ரூ. 300 நீங்க வந்து எடுத்து வைக்கணும். ஸோ ஒரு வாரத்துக்கு ரூ. 600 கணக்கு வரும். அப்போ உங்களுக்கு வந்து 8 நாளு கணக்கு வரும் ஒரு மாசத்துக்கு. ஏன்னா 4 வாரங்கள் இருக்கு. ஒரு வாரத்துல 2 நாளுன்னு கணக்கு. ஸோ ரூ. 2,400 வரும். தினமும் நீங்க வந்து ரூ. 150 நான் சொல்லியிருக்கேன்ல ரூ. 150க்குள்ள உங்களுடைய செலவுகள முடிச்சுக்கோங்க. இப்ப யாருக்குமே வந்து ரூ. 300லாம் சம்பளம் கிடையாது. ஒரு சாதாரண ஒரு சித்தாள் வேலை செஞ்சீங்கன்னா கூட உங்களுக்கு ரூ. 500க்கு மேல தான் உங்களுக்கு கிடைக்குது. அதனால நீங்க உங்களுடைய செலவுகள ரூ. 150க்குள்ள முடிச்சுட்டு, மிச்சம் இந்த ரூ. 150 எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்து நீங்க சேர்க்க ஆரம்பிங்க. அப்ப 8 நாளைக்கு நம்ம இங்க போட்டுட்டோம். 22 நாளைக்கு நீங்க வந்து ரூ. 150 நீங்க வந்து சேர்த்து வைக்கணும். அப்போ ரூ. 3,300 ஆயிடுது. ஸோ இது எப்படி அப்படின்னா, நீங்க அந்த நோ ஸ்பெண்டிங் டேஸ்ல மட்டும் ரூ. 300 ஒரு நாளைக்கு சேர்த்து வைக்கணும். மற்ற எல்லா நாட்களும் நீங்க வந்து ரூ. 150 சேர்த்து வைக்கணும். அப்ப உங்களுக்கு செப்டம்பர் மாசத்துல வந்து ரூ. 5,700 சேர்த்து வச்சிட முடியும். இது நம்ம கண்ணுக்கே தெரியாம நம்ம சேர்த்து வச்சுக்கிட்டே இருக்கலாம். நீங்க வந்து டப்பால சேர்த்து வைக்கலாம், உண்டியல்ல சேர்த்து வைக்கலாம். எதுல வேணா உங்களுடைய விருப்பம். உங்களுக்கு முடிஞ்சது அப்படின்னா, நீங்க கடவுள் நம்பிக்கை உள்ளவங்களா இருந்தீங்கன்னா, ஒரு டப்பாவ வந்து அந்த கடவுள் ஃபோட்டோ பக்கத்துல நீங்க வச்சுருங்க. சாமி படம் பக்கத்துல வச்சுட்டீங்கன்னா, அடிக்கடி நீங்க போய் அதுலேருந்து செலவுக்கு எடுக்க மாட்டீங்க. அது உங்களுடைய சேமிப்பு கணக்குல வந்துகிட்டே இருக்கும். ஸோ நவம்பர் மாசத்துலயும் நம்மளுக்கு வந்து 30 நாள் இருக்கிறதுனால அதே அமௌண்ட் தான் வரும். ரூ. 5,700. அக்டோபர் மாசத்துல என்ன பண்ணுவோம்னா, 31 நாள் இருக்குல்ல. ஸோ இங்க 22 நாளுக்கு பதிலா 23 நாளைக்கு நம்ம ரூ. 150 எடுத்து வைக்கிறோம். மிச்சம் 8 நாளைக்கு அதே ரூ. 300 எடுத்து வைக்கிறோம். ஸோ 23 நாளைக்கு பார்த்தீங்கன்னா, ரூ. 3,450. அந்த மிச்சம் இருக்கிற 8 நாளைக்கு ரூ. 2,400. ஸோ மொத்தமா பார்த்தீங்கன்னா, ரூ. 5,850. ஸோ டிசம்பரும், அக்டோபரும் வந்து ஒரே அமௌண்ட் தான் வரும். இப்போ செப்டம்பர்ல நம்ம எவ்வளோ சேர்த்து வச்சிருக்கோம்? ரூ. 5,700 சேர்த்துருக்கோம். அக்டோபர்ல ரூ. 5,850. நவம்பர்ல ரூ. 5,700. டிசம்பர்ல ரூ. 5,850.
ஸோ மொத்தமாக நம்மக்கிட்ட வந்து 23,100 நம்மக்கிட்ட வந்து சேர்ந்துரும். 150 ரூபாய் டெய்லி எடுத்து வச்சுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா. ஸோ நான் வந்து இன்னைக்கான விலையை எழுதியிருக்கேன். பெங்களூரில் ஜிஆர்டியோடைய ரேட்டு. இது வந்து 916 கோல்டு காயின் இருக்குல்ல, அதோடைய ரேட்டு தான் போட்டிருக்கேன். ஸோ 5,420 ரூபாய் இந்த ப்ரைஸு. ஸோ நீங்கள் கோல்டு காயின் வாங்குனீங்க அப்படின்னா அதுக்கு மேக்கிங் சார்ஜ் போடுவாங்க. எப்பயுமே கோல்டு காயின்கான மேக்கிங் சார்ஜ் வந்து குறைவாக இருக்கும். நீங்கள் வந்து நகைகளாக வாங்குனீங்கன்னா உங்களுக்கு மேக்கிங் சார்ஜும் அதிகமாக போடுவாங்க. அதேமாதிரி வேஸ்டேஜும் உங்களுக்கு வந்து போடுவாங்க. ஸோ இது வந்து கோல்டு காயினுக்கு தான் நான் போட்டிருக்கேன். ஸோ 542 ரூபா வந்து மேக்கிங் சார்ஜ் செய்கூலி. அதுக்கப்புறம் வந்து தங்கத்தோடைய விலை. ஸோ 4 கிராமை வந்து இந்த 5,420னால நம்ம வந்து பெருக்கணும் அப்படின்னா உங்களுக்கு 21,680 ரூபா வருது. அதில் வந்து உங்களுக்கு இதில் தான் ஜிஎஸ்டி, டோட்டல் அமௌண்ட்டில் தான் ஜிஎஸ்டி போடுவாங்க. ஸோ ஜிஎஸ்டி வந்து 667 ரூபா வருது இந்த 22,222 ரூபாய்க்கு. அப்போ மொத்தமாக நீங்கள் 4 கிராம் காயின் வாங்குனீங்க அப்படின்னா இந்த விலைக்கு, ஸோ டிசம்பரில் நீங்கள் வாங்க போகிறீங்கன்னா ஜான்வரியில் காசு சேர்த்து வச்சு வாங்குனீங்கன்னா மேபி இந்த அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாகலாம். ஒரு 5,600 ரூபா அந்த மாதிரி கூட ஆகலாம். அப்படி இல்லைன்னா வந்து விழவும் வந்து உங்களுக்கு சான்சஸ் இருக்குது. ஒரு 5,200 ரூபா அந்த மாதிரி கூட வரலாம். ஸோ மேலேயும் கீழேயும் தான் இருக்கும். அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சேமித்து வச்சுக்கிறணும். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா அந்த 4 கிராம் காயின்கான விலை எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 22,889 ரூபா. இப்போ நீங்கள் வந்து 23,100 ரூபா சேர்த்து வச்சோம் இல்லையா? ஸோ கண்டிப்பாக இந்த அமௌண்ட்டுக்குள்ளே வந்துருச்சு. நம்மளால் வந்து அந்த காயின் வாங்க முடியும். இப்போ நீங்கள் வந்து நினைக்கலாம், என்னால் வந்து 150 ரூபா சேர்த்து வைக்க முடியாது, 300 ரூபாலாம் என்னால் சேர்த்து வைக்க முடியாதுன்னா கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம். அதுக்காக ரொம்பவும் குறைக்கக்கூடாது. அப்புறம் நம்ம வந்து சேமிக்கவே முடியாது. அப்போ நம்ம என்ன பண்ணலான்னா 150 ரூபாய்க்கு பதில் 100 ரூபாய் தினமும் நம்ம வந்து சேர்த்து வைக்கலாம். அப்படி 100 ரூபாய் நம்ம வந்து சேர்த்து வச்சோன்னா 2,200 ரூபாய் வரும் ஒரு மாதத்துக்கு. அதே மாதிரி மிச்சம் அந்த வார நாட்கள்லேயும் 2 நாள் நம்ம வந்து செலவு பண்ணாமல் இருக்கணும்ல, நோ ஸ்பெண்டிங் டே. அதில் வந்து 300 ரூபாய்க்கு பதில் 200 ரூபாயாக சேமிச்சு வைங்க. அப்போ ஒரு வாரத்துக்கு 400 ரூபாய் கணக்கு வரும். அப்போ ஒரு மாதத்துக்கு 1,600 ரூபாய். ஸோ மொத்தமாக வந்து 3,800 ரூபாய் வந்துடும். அதே மாதிரி வந்து 31 நாட்கள் இருக்கிற அந்த நாட்களில் வந்து என்ன பண்ணும், அந்த மாதத்துலனா உங்களுக்கு வந்து 2,300 ரூபாய் வரும். அதே 8 நாளைக்கு வந்து 200 ரூபாய் கணக்குக்கு 1,600 ரூபாய், மொத்தமாக வந்து 3,900 ரூபாய் வரும். இப்போது செப்டம்பரில் நம்ம வந்து இந்த 3,800 ரூபாய் சேர்த்துட்டோம். அக்டோபரில் 3,900 ரூபாய் சேர்த்துட்டோம். நவம்பரில் 3,800, டிசம்பர்லேயும் 3,900 ரூபாய். ஸோ மொத்தமாக பார்த்தீங்கன்னா 15,400 ரூபாய். அங்கே நம்ம 23,100 ரூபாய் சேர்த்தோம். ஆனால் இங்கே வந்து பார்த்திங்களா எவ்வளவு கம்மியாயிடுச்சு. அதனால தான் அமௌண்ட்டு குறைஞ்சது அப்படின்னா நம்ம சேமிக்கிற அமௌண்ட்டும் வந்து குறையும். அதனால் எப்பயுமே வந்து நீங்கள் அமௌண்ட்டு கொஞ்சம் அதிகமாகவும் நீங்கள் சேர்க்க ஆரம்பிக்கலாம். உங்களுக்கு இந்த நோ ஸ்பெண்டிங் டேவை தவிர உங்ககிட்ட என்னெல்லாம் வந்து காசு மிச்சமாகுதோ அதை கூட நீங்கள் அந்த டப்பாவில் இல்லைனா வந்து உண்டியலில் நீங்கள் போட்டு வச்சுக்கிட்டே வரலாம். அப்பயும் வந்து உங்ககிட்ட வந்து நிறைய காசு வந்து வர ஆரம்பிக்கும். இப்போ எல்லாருமே நம்ம வந்து நினச்சிக்கிட்டு இருப்போம், நம்மளால் வந்து சேமிக்க முடியல, என்கிட்ட வந்து ஒரு பொட்டு தங்கம் கூட இல்லை அப்படின்னா, அதுக்கு முக்கியமான காரணம் என்னென்னா நம்ம மனசே வந்து வைக்க மாட்டேங்கிறோம். நம்மக்கிட்ட நகை இல்லை, நம்மளை மற்றவங்க எல்லாரும் நம்மளை ஒரு மாதிரி பார்க்குறாங்க அப்படின்னு நம்மளே புலம்பிக்கிட்டே இருக்கிறத விட, நம்மளுக்கு தெரியும் நம்மளால் இவ்வளவு சேமிக்க முடியும், நம்ம வந்து நம்மளுடைய செலவுகளை கொஞ்சம் குறைச்சிக்கிறலாம், எப்படியாவது நம்ம வந்து நம்மளுக்குன்னு நகை சேர்த்து வச்சுக்கலாம், அப்படி இல்லைனா குழந்தைங்களுக்கு நகை சேர்த்து வச்சுக்கலாம், இல்லைனா ஃப்யூச்சருக்கு நம்மளுக்கு ஏதாவது ஒரு எமர்ஜென்சி வரும்போது அந்த நகை நம்மளுக்கு யூஸ் ஆகும் அப்படிங்கிறதுக்காகவும் வாங்கி வச்சுக்கிறலாம். அந்த மாதிரி நீங்கள் வந்து மனசு வச்சு உங்கள்கிட்ட வந்து எது தேவையோ, இப்போ உங்ககிட்ட நகை இல்லையா, எவ்வளவு நகை உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத நீங்கள் வந்து முடிவு பண்ணிக்கோங்க. இப்போ வந்து எனக்கு வந்து கோல் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ எனக்கு வந்து 3 வருஷத்தில் எப்படியாவது நான் 10 சவரன் நகை வாங்கணும் அப்படின்னா, நீங்கள் கணக்கு போட்டுக்கோங்க. ஒரு வருஷத்துக்கு நீங்கள் எவ்வளவு சவரன் நீங்கள் சேர்த்து வைக்கணும். அதுக்கு ஏற்ற மாதிரி உங்களுடைய சேமிப்பை நீங்கள் பண்ணுங்கள். காசு திடீர்னு நம்மக்கிட்ட வரும், நம்ம உடனே போய் எல்லா நகையும் 10 சவரன் எல்லா ஒரே டைமில் வாங்கிட்டு வந்துடலாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா, கண்டிப்பாக வந்து ஒரு சில நேரம் முடியும், ஒரு சில நேரம் வந்து முடியாது. ஏன்னா நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாதுல்ல அவ்வளோ பெரிய அமௌண்ட்டு. அதுக்கு பதில் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, வீட்டில் நீங்கள் இல்லத்தரசியாக இருந்தாலும் நான் நிறையா அதுக்காக வந்து சேவிங் டிப்ஸ் எல்லாமே கொடுத்துருக்கேன். எப்படி நம்ம காசு சேமித்து வைக்கலாம், என்னுடைய மந்த்லி பட்ஜெட் கூட நான் வந்து போட்டிருக்கேன். நான் எந்த விதமான நான் சேமிக்கிறேன், நான் எந்த மாதிரி பிளான்ஸ்லலாம் இன்வெஸ்ட் பண்ணுறேன்ற மாதிரி போட்டிருக்கேன். எல்லாமே வந்து ரிஸ்க்கு கம்மியாக இருக்கிறது தான். நான் வந்து ஹை ரிஸ்க் இருக்கிறதெல்லாம் எதுவுமே சொல்லலை. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வந்து சேமித்து வச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் கையிலையும் வந்து நகை இருக்கும்.
நீங்க வந்து கவலைப்பட தேவையில்ல உங்ககிட்ட நகை இல்லையேன்னு. இப்ப வந்து 4 மாசத்துல நம்மனால இந்த 4 கிராம் சேலஞ்ச முடிச்சுட்டோம்னு வச்சுக்கோங்களேன். அப்ப நம்மளுக்கு எவ்வளவு வரும்? ஒரு வருஷத்துக்கு வந்து நம்ம எப்படியும் ஒரு 1 1/2 சவரன்ல நம்ம வந்து நகை வாங்கிரலாம் இல்லையா? நான் சொல்றது ரொம்ப மிடில் கிளாஸ்ல இருக்கிறவங்களுக்கு தான் நான் சொல்றேன். அத விட நீங்க அதிகமா சம்பளம் வாங்குறீங்க அப்படின்னா, அதுக்கு ஏத்த மாரி நீங்க வந்து இந்த அமௌண்ட்ட நீங்க வந்து டபுள் பண்ணிக்கிறலாம். ஆனா நான் முக்கியமா சொல்றது வந்து வீட்ல இருக்கிற இல்லத்தரசிகளுக்கு, குறைவான சம்பளம் வாங்குறவங்களுக்கு அவங்களுக்கு மட்டும் தான். ஸோ அந்த மாதிரி நீங்க வந்து இந்த மெத்தட்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா, கண்டிப்பா உங்கனால வந்து நகை சேர்க்க முடியும். இந்த நகைக்காக மட்டும் இல்ல. இப்ப ரூ. 23,000 உங்ககிட்ட வருது அப்டின்னா, நீங்க நியூ இயர் கொண்டாடலாம். இல்லன்னா பொங்கல் வருது. பொங்கலுக்கு நீங்க வந்து ஏதாவது பண்ணிக்கிறலாம். ஆனா முடிஞ்ச அளவுக்கு நீங்க என்ன பண்ணணும்னா, பண்டிகைகளுக்கு கொஞ்சம் குறைவா செலவு பண்ணிட்டு, இந்த மாதிரியான அசெட்ஸ் வாங்குறதுக்கு நீங்க யூஸ் பண்ணிக்கிறணும். ஸோ நகை அப்டிங்கிறது கோல்டு, தங்கம் அப்டிங்கிறது வந்து நம்மளுக்கு ஒரு சொத்து மாதிரி தான். இப்ப நம்ம பண்டிகை சந்தோஷத்துக்காக கொண்டாடுறோம். அது வந்து உடனே மறந்து போயிடும். ஆனா, நம்ம வந்து தங்கம் நம்ம வாங்கி வச்சோம்னா, ஏதாவது ஒரு ஆத்திர அவசரத்துக்கு கூட நம்மளுக்கு வந்து உதவும். வெளியில எங்கேயாவது நம்ம போட்டுட்டு போகறதுக்கு யூஸ் ஆகும். ஸோ எல்லாத்துக்குமே வந்து யூஸ் ஆகுற மாதிரியான விஷயங்கள நீங்க வந்து இன்வெஸ்ட் பண்ணணும். நெறைய அதுக்காக பண்டிகையே கொண்டாடக்கூடாது அப்படின்னு சொல்ல வரல. ஒரு அளவுக்கு நீங்க வந்து செலவு பண்ணி கொண்டாடுங்க. நல்லா தாராளமா வந்து கொண்டாடலாம். அதுக்காக அதிகமா செலவு பண்ணி எல்லாத்தையுமே வந்து பண்டிகைகளுக்காக மட்டுமே இல்லன்னா பர்த்டேஸ், ஆனிவர்சரிக்காக செலவு பண்ணிட்டு, நம்ம கையில வந்து சொத்தே இல்லாம இருக்கிற மாரி வந்து பண்ணக்கூடாது. ஸோ முக்கியமா எல்லாரும் கவனமா வச்சுக்கோங்க. ரூ. 150 மெத்தட். ஒரு நாளைக்கு ரூ. 150க்கு மேல செலவு பண்ணக்கூடாது அப்படின்னு நீங்க வந்து மனசுல வச்சுக்கிட்டீங்கன்னா, கண்டிப்பா உங்கனால வந்து வாழ்க்கையில நெறைய காசு வந்து உங்கனால சேமிக்க முடியும். இது ஒரு ஹேபிட்டாவே உங்களுக்கு வந்து மாறிடும். எல்லாருமே வந்து நியூ இயர்ல சேமிச்சோமா அப்படிங்கிறத பார்க்கலாம். இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு தோழி ஜெஸ்ஸி.